சலீம் சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் மற்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் சந்திப்பு முடிந்து விட்டதா? இந்த சந்திப்புல என்னென்ன கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டது? அதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி என்னென்ன பதில் எல்லாம் சொல்லியிருக்காரு? சலீம், சந்திப்பு சுமார் 50 நிமிடங்கள் நீடித்தது. தமிழக முதலமைச்சர் 3 கோரிக்கையை முன்வைத்தார். கோரிக்கை 1, ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் நடைபெற வேண்டும், மத்திய அரசு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும். கோரிக்கை 2 அப்படின்னு சொல்லி நாம பார்க்க முடியும். தமிழகத்தில் அதாவது வறட்சியால் நிறைய மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. வறட்சி காரணமா மத்திய அரசு கிட்ட இருந்து உதவி தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏற்கனவே வார்தா புயல் தொடர்பாக தமிழகத்தில் ஏற்பட்ட சேதங்கள் குறித்து ஏற்கனவே மத்திய அரசிடம் விளக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான நிதி என்ன என்பதையும் இந்த 3 கோரிக்கைகளை முன்வைத்தார். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதாவது தமிழர்களின் கலாச்சார அடையாளமாக விளங்குகின்ற ஜல்லிக்கட்டை பொறுத்தவரை நான் பாராட்டும் பட்சத்தில் இந்த விவகாரமானது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை நினைவு கூர்ந்துள்ளார் தமிழக முதலமைச்சருக்கு. ஆக இதிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம்? ஜல்லிக்கட்டிற்கு அவசர சட்டம் கொண்டு வருவோம் என்ற உத்தரவாதம் பிரதமரிடமிருந்து வரவில்லை என்பது நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். பிரதமர் அலுவலகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிரதமர் ஜல்லிக்கட்டு தொடர்பான தமிழக கலாச்சாரத்தை பாராட்டிய அதே நேரத்தில் விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை சுட்டிக்காட்டினார் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. ஆக இதை வைத்து நாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால், ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் இன்னும் சில நாட்களில் வர சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி வட்டாரத்துல தகவல் சொல்றாங்க. இது 1. 2வது, அதாவது வறட்சி தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கார் பிரதமர் கிட்ட. பிரதமர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, தமிழகத்திற்கு என்ன உதவி வேண்டுமோ அத்தனை உதவிகளையும் மத்திய அரசு செய்யும். மத்திய குழு ஒன்று இது தொடர்பாக தமிழகம் விரைகிறது. தமிழகத்தின் வறட்சி நிலை எப்படி இருக்கிறது, என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது, எவ்வளவு பாதிப்பை கொடுத்திருக்கிறது, தமிழகத்திற்கு எவ்வளவு நிதி அளித்தால் தமிழகம் மீண்டும் உயிர்ப்பித்து வரும் வறட்சியிலிருந்து அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண, அதாவது ஒரு ரிப்போர்ட் தயார் பண்ண மத்திய குழு ஒன்று தமிழகம் விரையும் என்ற வாக்குறுதியை தமிழக முதலமைச்சரிடம் பிரதமர் அளித்திருக்கிறார். இது வறட்சி தொடர்பாக. ஜல்லிக்கட்டு தொடர்பாக இந்த விவகாரம் உச்ச நீதிமன்றத்தில் இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி இருப்பதால் அவசர சட்டம் வரும் என்பது 99% சந்தேகமே அப்படின்னு சொல்லி டெல்லி வட்டாரங்கள்ல தகவல் சொல்றாங்க. சலீம், இப்போ இந்த விவகாரம் தற்போது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு மத்திய அரசு துணை நிற்கும் அப்படின்னு பிரதமர் திரு நரேந்திர மோடி சொல்லியிருக்காரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது திரு சலீம்? அதாவது இப்போ நம் தமிழக முதலமைச்சர் 3 கோரிக்கையை பிரதமரிடம் முன்வைத்திருக்காரு. பிரதமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழகம் எந்த முயற்சி எடுத்தாலும் மத்திய அரசு துணை நிற்கும், மத்திய அரசினுடைய சப்போர்ட் தமிழக அரசிற்கு இருக்கிறது என்பதை பிரதமர் குறிக்கிறார். அப்படிங்கிறத நாம ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வறட்சியில தமிழகம் எடுக்கும் முயற்சிகள், அதாவது இந்த வறட்சியை களைய தமிழகம் எடுக்கும் முயற்சிகள், அது மட்டும் இல்லாம தமிழரின் பாரம்பரியத்தை காக்க தமிழக அரசு எடுக்கும் முயற்சிகள், இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே புயலால் பாதிக்கப்பட்ட தமிழகம் மீண்டு வர தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு மத்திய அரசு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரே தவிர, ஜல்லிக்கட்டை கொண்டு வர அவசர சட்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற வார்த்தையை பிரதமர் பயன்படுத்தவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆக ஜல்லிக்கட்டு வரணும் அப்படின்னா மத்திய அமைச்சரவை கூடணும். ஒருவேளை ஜல்லிக்கட்டு தொடர்பா மத்திய அமைச்சரவை கூடுறாங்க, அவசரமாக கூடுகிறார்கள் என்று ஒரு செய்தி வந்தால் தமிழகத்திற்கு நல்ல செய்தி இருக்கிறது என நாம் எடுத்துக் கொள்ளலாம். அப்படி ஒன்றும் கிடையாது. அவசர சட்டம் வரணும்னா மத்திய அமைச்சரவை கூடணும், அதற்கு ஒப்புதல் கொடுக்கணும், பையில ஜனாதிபதி கிட்ட அனுப்பணும், ஜனாதிபதி கையெழுத்திடணும். ஒரு துறை சம்பந்தப்பட்ட துறை சம்பந்தப்பட்ட ஒரு மீட்டிங்கை வைத்து தமிழகத்திற்கு நல்ல செய்தி இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. பிரதமர் கிட்ட இருந்தும் அவசர சட்டம் நிச்சயமாக வரும் என்ற வாக்குறுதி இல்லை என்பதை நாம் உற்று கவனிக்க வேண்டும். பிரதமரே என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார். இதற்கு முன்னால் பேசின மத்திய அமைச்சர்களும் அப்படிதான் சொன்னாங்க, வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது, உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் வரை நாங்கள் எந்த முடிவும் எடுக்க முடியாது, நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விவகாரம் இருக்கும் பொழுது அவசர சட்டம் கொண்டு வந்தோமாயின் உச்ச நீதிமன்றத்தோட ஒரு மோதல் போக்கை நாங்கள் கடைபிடிப்பது போலாகும், அதை மத்திய அரசு விரும்பவில்லை என்பதை இதற்கு முன்னர் தெளிவுபடுத்தியிருந்தாங்க.
பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சுட்டி காட்டியிருக்கார். இதிலிருந்து அவசர சட்டம் சமீப காலங்களில் வர வாய்ப்பு இல்லை என நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி டெல்லி வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க.